பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகாரி என்னும் நூலிலிருந்து இரு பெருநாள்கள் பற்றிய இன்றைய தொகுப்பு. தொழும் இடத்திலிருந்து மாதவிடாய் ஏற்பட்டவர்கள் விலகி இருப்பது. இதை பற்றி அபியார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கன்னி பெண்களையும் மாதவிடாய் உள்ள பெண்களையும் தொழுந்திடலுக்கு புறப்படச் செய்யும்படி எங்களை ஏவினார்கள். மேலும் மாதவிடாயுள்ள பெண்கள் தொழுமிடத்தை விட்டு விலகி இருப்பார்கள். மேலும் தொழும் திடலிலேயே ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் அறுப்பது. இதை பற்றி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும் திடலிலேயே ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் அறுப்பவர்களாக இருந்தனர். பெருநாள் உரையின் போது இமாமும் மக்களும் இடையே பேசிக்கொள்ளும் போது உரை நிகழ்த்தும் போதும் இமாமிடம் கேள்வி கேட்பதும். இதை பற்றி பராவு இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் பெருநாள் தினத்தில் தொழுகைக்கு பின் எங்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள். அவ்வுரையில், நம்முடைய தொழுகையை தொழுது அதன் பிறகு நாம் குர்பானி கொடுப்பது போல் குர்பானி கொடுக்கின்றவரை உண்மையில் குர்பானி கொடுத்தவராவார். ஒருவர் தொழுகைக்கு முன்பே அறுப்பது மாமிசத்திற்காக அறுக்கப்பட்டதாகும் என்று குறிப்பிட்டார்கள். அப்போது அபூ புர்தா இப்னு நியார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுந்து நின்று, இறை தூதர் அவர்களே, இன்றைய தினம் உண்ணுவதற்கும் பருவதற்கும் உரிய தினமாகும் என்று விளங்கி, நான் தொழுகைக்கு முன்பே என் ஆட்டை அறுத்து விட்டேன். நானும் என்னுடைய குடும்பத்தினரும் அண்டை வீட்டாரும் சாப்பிட்டு விட்டோம் என்றார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது மாமிசத்திற்காக அடுக்கப்பட்ட ஆடாகத்தான் கருதப்படும் என்று கூறினார்கள். அப்போது அவர், இறை தூதர் அவர்களே, என்னிடம் சதைப்பற்றுள்ள 2 ஆடுகளை விட சிறந்த 6 மாதம் நிரம்பிய ஆட்டுக்குட்டி ஒன்றுள்ளது. அதை அறுப்பது எனக்கு போதுமா என்று கேட்டார். ஆம், இனிமேல் உம்மை தவிர வேறு எவரும் அதுக்கு பொருந்தாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடையளித்தார்கள். மேலும் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் பெருநாள் தினத்தில் தொழுதுவிட்டு உரை நிகழ்த்தினார்கள். பிறகு பலியிட்டார்கள். தொழுகைக்கு முன் அறுத்தவர் மற்றொன்றை அறுக்கட்டும், அறுக்காதவர் அல்லாஹ்வின் பெயர் கூறி அறுக்கட்டும் என்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.